வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒளியின் மர்மம் அப்படின்ற தலைப்பில் நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்க போகிறோம். அதில் ஒன்று நியூட்டன்ஸனுடைய நுண்துகள் கொள்கை. அதாவது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது ஒளியின் மர்மம் அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒளியானது துகள்களால் ஆனதா இல்லை அது அலைகளா அப்படின்றது தான். இப்போ நிறைய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது துகள்கள் அப்படின்றாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இது அலைகள் அப்படின்றாங்க. இது எப்போ நடந்ததுன்னா 1900, அதாவது குவாண்டம் கொள்கை இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி இந்த டிபேட் போயிட்டுருக்கு. அப்போ நியூட்டன் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய நுண்துகள் கொள்கையில் இந்த ஒளியானது துகள்களால் ஆனது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும், இன்னொன்று அதுக்கு நிறையற்றதாக இருக்கும் அப்படின்றாரு. இந்த ஒளி ரொம்ப வேகமாக போகிறதுனால புவியீர்ப்பு விசையினால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அதுக்கப்புறம் இது ஒளி நிறைய ஒளியை உமிழ்ந்தாலும் என்ன ஆகாதுன்னா அதனுடைய நிறையில் பெரிய சேஞ்சஸ் இருக்காது. இது ஒரே ஒளிவிலகல் கொண்ட சீரான ஊடகத்தில் எப்படி இருக்கும்னா இது நேர்கோட்டில் பயணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, இந்த துகள்கள் நம்ம கண்ணில் படுறதுனால தான் நம்ம பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாரு. இவருடைய இந்த நுண்துகள் கொள்கை நிறைய விஷயங்களை ப்ரூவ் பண்ணாலும் சில விஷயங்கள் ஒத்து போகலை. அது என்ன அப்படின்னா, இப்போ எதிரொலிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு பூ இருக்குது, இங்கே ஒரு கண்ணாடி இருக்குது. இந்த பூ என்ன ஆகும், இந்த கண்ணாடியில் தெரியும் இல்லையா. இப்போ இந்த நுண்துகள் பொறுத்தளவில் எப்படி அப்படின்னா, இது நேர்கோட்டில் பயணிக்கும். பயணிச்சுட்டு என்ன ஆகணும்னா திரும்பவும் இந்த மாதிரி வரணும். ஆனால் இங்கே ஒரு கோணம் உருவாகி இந்த மாதிரி போகுது. அதனால இது நுண்துகள் கொள்கை இந்த எதிரொலிப்புக்கு ஒத்து வரல. இப்போ விளிம்பு விளைவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு லைட்டு வச்சுருக்கோம். இப்போ அந்த லைட்டை நம்ம என்ன பண்ணும்போது ஆன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஒளி இந்த இடத்துல இந்த மாதிரி, ஆனால் இங்கே ஒரு சின்ன கேப்பு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. வைக்கும்போது என்ன ஆகணும், இந்த ஒளி இந்த மாதிரி நேராக போகணும். ஆனால் என்ன ஆகுது, இந்த மாதிரி விலகி போகுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம நுண்துகள் கொள்கையினால நியூட்டனால எப்படி அப்படின்னு சொல்ல முடியல. இப்போ ஒளி விலகல்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு டம்ளர் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம தண்ணி வச்சுருக்கோம். அதுக்குள்ளே ஒரு பென்சிலை போடும்போது என்ன ஆகும், இந்த இடத்துல சின்னதாக விலகி தெரியும் இல்லையா. ஸோ ஆக்சுவலாக பென்சில் எப்படி இருக்கணும், இப்படி நேராக தான் இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல விலகின மாதிரி தெரியும். அவரால் என்ன பண்ண முடியல அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இப்போ ஒளியின் தள விளைவு அப்படின்னா, இப்போ நம்ம சன்கிளாஸஸ்லாம் போடுறோம் இல்லையா, அப்போ நமக்கு என்ன ஆகுது, சூரிய ஒளி போடும்போது நமக்கு அந்த கண்ணுக்கு நமக்கு எந்த ஒரு அந்த சூரிய ஒளி பாதிப்பும் இருக்காது இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயத்தையும் இந்த நுண்துகள் கொள்கையினால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இதுதான் அவருடைய நுண்துகள் கொள்கை. இந்த மாதிரி இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. அதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோக்குரிய கொஸ்டின் இப்போ இந்த ஒளி இருக்கு இல்லையா, இது அலைகள் அப்படின்னு சொன்னது யாரு, இது துகள்கள் அப்படின்னு சொன்ன அறிஞர்கள் யாராரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். குவாண்டம் கொள்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லுங்கள். ஃபோட்டான் பற்றி சொன்னது யாரு அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.